அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. அடிப்பட்டா உடனே உணர்றோம், ஒரு அடிப்பட்டா உடனே உணர்றோம். ஆமாம், ஆனால் இறைவன் கூடவே இருக்காரு, ஆனால் உணர முடியல. ஏன் உணர முடியல? ஏன்? இப்போ எல்லாத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அது மாதிரி இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் வர்றதுக்கு தான் இந்த பாடம். இவ்வளோ ஞானிகள் இவ்வளோ விஷயங்களை சொல்லி இறைவன் ஒருத்தர் இருக்கார், அதை இந்தந்த வகையில் இந்தந்த வடிவத்தில் நீங்கள் உணரலான்னு இவ்வளோ பாடங்களையும் பாதைகளையும் வகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் உணர்றதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. உணர்வே இல்லாத ஜடங்கள்லாம் கூட மனுஷனாக தானே இன்றைக்கி உழவின்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் மனிதன்ற போர்வையில் எவ்வளோ பேர் உலாவுறாங்களே தவிர, இது திருவள்ளுவர் ரொம்ப நல்லா சொல்லுவார். ஏன்னா இவங்கெல்லாம் அதாவது அழகையாக வைக்கப்படும். திருவள்ளுவர் குறள் சொல்லுவார், அழகையாக வைக்கப்படும், இறையாக வைக்கப்படும், அப்புறம் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையம் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ அழகையாக வைக்கப்படணும். அழகைன்னா பேய். ஒருத்தரை பேயாக வைக்கலான்னுவார், ஒருத்தரை கடவுளாக வைக்கலான்னுவார், ஒருத்தனை மனிதனாக வைக்கலான்னுவார். வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது மாதிரி 3 வகையாக 5 வகையாக வைக்கப்படும்னு சொல்லுவார் வள்ளுவர் குறளில். அப்போது நீ என்ன செய்கிறியோ என்ன பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை ஒரு இடத்துல வைப்பாங்க. இப்போ நீ உன்னை மனுஷனாக வைக்கிறதா, இறைவனாக வைக்கிறதா, பேயாக வைக்கிறதா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு கேட்டகரி பிரித்து வள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ அந்த வகையில் இன்றைக்கி நாட்டு நடப்பில் நடக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு வகையில் இருக்கிறாங்க. பார்க்க தோற்றம்தான் மனுஷனை தவிர அவன் செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு பைக்கில் போகிறான், ஒரு அம்மா ஏதோ ஒரு 2 சவரம் செயின் போட்டுன்னு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அவன் பைக்கில் போகிறவன் என்ன பண்ணான், அந்த செயின் மட்டும்தான் பார்க்குறான். டக்கார்னு கையை அப்படியே கழுத்தில் பிடிச்சி அந்த செயினை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். அந்த அம்மாவுக்கு கழுத்தை அறந்து போச்சா, எங்கேயோ ஊந்து இடிச்சிக்கிச்சா, செத்து போச்சா, உயிரோடு இருக்குதா, அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் செயின். அவனும் மனிதன்ற போர்வையில் தான் போயிட்டுருக்கிறான். ஆனால் அவன் மனுஷனா இல்லை, மனுஷன் இல்லை தானே, மனுஷன் இல்லை, அவன் மிருகத்தை விட கேவலமானவன். இப்படி 5 கேட்டகரியாக பிரித்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த வகையில் மனுஷனாக பிறக்கிறமே தவிர நம்ம செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம மனுஷனா மிருகமா கடவுளா மகானா இப்படி நம்ம மாறுபடுறோன்றத இதுக்கு பதிலாக எடுத்துக்கணும். சரிங்கய்யா, இப்போது எல்லா மிருகங்களும் எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது, எல்லாத்துக்குமே ஆன்மா இருக்குது. ஐயா சொல்கிறாரு மிருகங்கள்லாம் இறைவன் சாயல் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கான்ட்டு. ஆமாம். அப்போ எல்லா ஆன்மா ஒன்று தானே, நம்மக்குள்ளே ஒரு இறைவனே இருக்கான்னா அது என்ன, எப்படி அது? இறைவன் சாயல் இருக்குது, அதுவும் ஆன்மா இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இறைவன் இருக்கார், ஆன்மா இருக்கா, அப்போ என்ன ஸ்பெஷல் நமக்குள்ளே, என்ன இது? ஆமாப்பா, எல்லாமே இறைவன் யாரையுமே எந்த வகையிலையும் கட்டுப்படுத்துறதோ ஆர்டர் போடுறதோ அவருக்கு வேலை கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொல்கிறியோ அது சரிப்பான்னுவார். ஐயா நான் திருட போகிறேன், போய் திருடு, நல்லா திருடு. ஐயா உதைக்கிறாங்க, வாங்கிக்கோ, திருடுனல்ல வாங்கிக்கோன்னுவார். இல்லையா, அப்போ நல்லது பண்ணுறேன் ஐயா பண்ணு அப்படின்னுவார். அவருக்கு என்னன்னா உனக்குள்ளே அவர் இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அவர் இல்லைன்னா நீ இல்லை. ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இறைவன் இருக்கார். அப்படி இருக்கிறதால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இதோட செயல்பாடுகள் உன்னோட பிறவியினால் அமையிறது. நீ ஒவ்வொரு பிறவிலையும் செய்கிறத வச்சு உன்னோட செயல்பாடு அமையுது. செயல்பாடுக்கு ஏற்ற அடுத்த பிறவி அமையும், அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். எப்படி தண்டனை கிடைக்கும்னா, நல்லா இருப்பேன், நல்லா ஆள் வாட்டம் சாட்டமாக இருப்பான், நல்லா இருப்பான், மூளையில் ஒன்றும் இருக்காது, முட்டாள் மாதிரி வேலை செய்வான்.
யார் பார்த்தாலும் என்னையா மனுஷன் வேணுவாங்க. நல்லா இருப்பான், ஆள் நல்லா திடகாத்திரமாக இருப்பான், ஒரு 100 கிலோ கூட தூக்குவான், அவ்வளோ இருக்கான். ஆனால் அவனுக்கு விஷயம் தெரியாது, ஒரு சூட்சமாக சில விஷயங்களை செய்யறதுக்கு அவனுக்கு தெரியாது. இப்போது அந்த தாமச குணத்தை அவனுக்கு கொடுத்துட்ருப்பான் கடவுள். காரணம் என்னன்னா அவன் செயல்பாடு. அப்போது செயலுக்கேற்ற எல்லா வினைகளும் செயலுக்கேற்ற மாதிரி தொடரும். அந்த செயலுக்கேற்ற வினை புரியும், வினைக்கேற்ற உடல் அமையும், உடலுக்கேற்ற பிறவி கிடைக்கும். இது பிறவி சுழற்சியில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீ தெளிவுபடணுன்னா தான் இந்த மாதிரி பாதைகளில் வரணும், ஒரு குருவை பிடிக்கணும், இதிலேருந்து தெளிவாகிடணும். அப்போ நம்ம போகிற பாதை சரியா தப்பா, சரியான பாதையை எப்படி வகுத்துக்கலாம், இதுக்கெல்லாம் தான் ஒரு குரு தேவை. குரு சொன்னபடி போனால் ஓரளவுக்கு மனுஷனாக வாழ்ந்துடலாம். மகானாக ஆகலைனாலும் மிருகமாக ஆகாமல் மனுஷனாக வாழ்ந்துடலாம். இதுதான் இந்த பிறவி தொடர்ச்சி. ஐயா, இப்போது உலகம் இயக்கத்துக்கு ஆசைப்படுறாரா இல்லை முக்தி மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறாரா இறைவன்? உலகம் இயக்கத்துக்கு ஆசைப்படுறாரா இல்லை மனிதர்கள் முக்தி மோட்சம் அடையத்துக்கு யாரு? இறைவன். இறைவன் எதுக்கும் ஆசைப்படுறதே இல்லைப்பா. உலகம் இயங்கினா அவருக்கு என்ன, இயங்கா போனால் அவருக்கு என்ன, மனுஷன் வாழ்ந்தா என்ன, வாழா போனால் அவருக்கு என்ன பாருது. அவருக்கு எந்த வகையிலையும் கஷ்டம் கிடையாது, எந்த ஆசையும் அவருக்கு கிடையாது. ஆசையே இல்லைப்பா அவருக்கு. ஆசை இருந்தால் அவர் கடவுளே கிடையாது, ஆசை இருந்தால் அவர் மனுஷன். கடவுள்னா எந்த பாகுபாடோ, எந்த ஆசை பாசமோ, எந்த விஷயத்துலேயோ அவருக்கு பற்றோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் அது கடவுளே கிடையாது, அதை ஒத்துக்கவும் முடியாது, யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்போ உலகமும் இயங்கணும், அதெல்லாம் கவலையே இல்லை. கடவுள் அதை பற்றி நினைக்கலப்பா. உலகம் இயங்கணுன்றதுக்கு எங்கேயும் கடவுள் சொல்லவே இல்லையா. உலகம் நல்லா சுபிட்சமாக இயங்கணும், எப்படி இயங்கணும், அப்படியே அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்காரு, தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். கடவுள்ன்றது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளவும் அவர் இருக்கார். ஏகன் அநேகன். ஏகன்ற ஒரு பொருள், அநேகன்ற நாம. ஏகன்றது ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் இறைவன். அநேகன் அப்படின்னா நாம, மக்கள், உயிரினங்கள், ஜீவராசிகள் எல்லாம் சேர்த்து அநேகன். இதுதான் கடவுள். இது எல்லாம் கடவுள் தான். அதனால தான் நான் முதலே சொன்னேன், யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்லை. காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளே கடவுள் இருக்கார். கடவுள் சொல்லாமல், அந்த ஒரு அனுக்கிரகம் இல்லாமல், அந்த வைப்ரேஷன் செயல் புரியாமல் ஒரு வேலையும் நடக்காது. இப்போது உதாரணத்துக்கு நாம் சாப்பிட்டா உள்ளே போட்டது வெளியேறி ஆகணும் இல்லையா? ஆனால் உள்ளே போடுறது நம்மளால் முடியும், நல்லா பிசைஞ்சு உள்ளே போகிறது நம்மளால் முடியும். வெளியேற்றுறது அதுவாக வந்தால் தானே உண்டு, அதுவாக வரணும். அதை யார் பண்ணுறது? அது வரலைன்னா நீ அடுத்து உள்ளேயும் போட முடியாது, வெளியவும் போக முடியாமல் பெரிய சிக்கலில் மாட்டிப்ப. அப்போ வேறு மாதிரி நீ வாழவே முடியாது. அப்போ உன்னை வாழ வைக்கிறது எது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இறைவன். இறைவன்ற ஒரு பொருள் உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் ஐயா சொல்ல, நீ தாப்பா கடவுள், அதை தேடி கண்டுபிடி, வெளியே போய் தேடாத. அதுதான் சிவவாக்கியார் அந்த பாடல்லையும் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், ஏன்டா தூரம் தூரம் சொல்லிங்கிற. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.